ஸ்லோகம் நம்பர் 3, 4, 5 எல்லாரும் சேர்ந்து சாண்ட் பண்ணலாம். பேஜ் நம்பர் 7. யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகமசத் கல்பார்த்தகம் பாசதே சாக்ஷாத் தத்வமசீதி வேதவசசா யோ போதயத்யாஸ்ருதான் யத் சாக்ஷாத் கரணாத் பவேன புனராவ்ருத்திர்பவாம் போநிதௌ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே நானாச்சித்ரகடோதரஸ்திதமஹா தீபப்ரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்ய து சக்ஷுராதிகரண द्वारा बहिस्पन्दते जानामीति तमेव भान्तमनुभा एतत् समस्तं जगत् तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये देहं प्राणपवीन्द्रियाण्यपि चलां बुद्धिंश्च शून्यं विदुः स्त्रीबालान्थजडोपमा स्वहमिति भ्रान्ता वृषं वादिनः मायाशक्तिविलासकल्पितमः तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये. ஸோ மூணாவது ஸ்லோகத்தில் வந்து நம்ம அசிபதம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் மறுபடியும் நாலாவது ஸ்லோகத்தில் வந்து சங்கரர் வந்து வேதாந்தத்தோட எசன்ஸ் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ அந்த மகா வாக்கியம்தான் எசன்ஸை சொல்கிற வாக்கியம். வேதாந்தத்தோட எசன்ஸ் எதில் இருக்குது? மகா வாக்கியத்தில் இருக்குது. அப்போ ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம் பற்றி சொல்கிற வாக்கியத்தை மகா வாக்கியம்னு சொல்கிறோம். அது என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, பரமாத்மாவோட எசென்ஷியல் நேச்சரும் ஜீவாத்மாவோட எசென்ஷியல் நேச்சரும் ஒன் அண்ட் தி சேம் அப்படின்னு சொல்கிறது. பரமாத்மாவோட எசென்ஷியல் நேச்சர் என்னது? சத்து. ஜீவாத்மாவோட எசென்ஷியல் நேச்சர் சித்து. அப்போ சத்து தான் சித்து, சித்து தான் சத் அப்படின்னு சொல்கிறது. அப்போ சத்து சித்து அப்படிங்கிறது ரெண்டு தனித்தனியான விஷயம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இந்த சச்சித் ஆத்மா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டா அப்படின்னு கேட்டால், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டு இல்லை.
அது நான் சப்ஜெக்ட். அப்போ சச்சித் ஆத்மா நான் தான் இந்த என்டையர் கிரியேஷனுடைய சப்ஸ்டன்ஸ் ஆர் எசன்ஸ். இந்த கிரியேஷன் வந்து என்கிட்டேருந்தே வருது, என்கிட்டேயே இருக்குது, மறுபடியும் என்குள்ளேயே வந்து அது ரிசால்வும் ஆயிடுறது. இது எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக? நியரஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கனவு. கனவில் என்ன பண்ணுறோம்? கனவு பிரபஞ்சம் வந்து என்கிட்டே இருந்தே அப்பியர் ஆகிறது. அப்புறம் நான் தான் கனவு இருக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கேன், அதை சஸ்டெயின் பண்ணுறேன், ஸ்திதி பண்ணுறேன். அதுக்கப்புறம் கனவு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிடுறது? அந்த மொத்த பிரபஞ்சத்தையும் எனக்குள்ளேயே நான் வந்து ரிசால்வ் பண்ணிக்கிறேன். ஆனால் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம், அந்த கனவு நடக்கும்போது அது கனவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்போ ட்ரீம் போது இந்த ட்ரீம் என்கிட்டே இருந்து தான் வந்திருக்கு, இந்த பிரபஞ்சம் என்கிட்டே இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எப்போ தெரிய வருது? முழிச்சுண்ட உடனே எனக்கு வந்து அது தெரிஞ்சிடுறது. அந்த உண்மையை நம்மளால் வந்து எந்த எஃபர்ட்டும் போடாமல் அந்த உண்மையை நம்மளால் வந்து கிரகிச்சிக்க முடியுது. ஏதாவது தனியாக எஃபர்ட் போட்டோமா? நான் தான் கனவு கண்டேனா? இல்லையே, நம்மளுக்கு நன்னா தெரியறது இல்லையா? முழிச்சுண்ட உடனே நம்மளுக்கு அது பொய் அப்படிங்கிறது தெரியறது. அது மாதிரி அஞ்ஞானத்தோட பிடியில் இருக்கும்போது என்கிட்ட இருந்து தான் இந்த கிரியேஷன் வந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அதை நம்புறதுக்கோ ஒத்துக்கிறதுக்கோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த நாலேஜை ரிசீவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அப்படிங்கிற விஷயமானது இருக்குது. கொஞ்சம் இப்போ கனவு முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு அது தெரிய வர மாதிரி இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த விஷயமானது புரியுறது. ஸோ முதல் 4 ஸ்லோகங்கள் வந்து வேதாந்த சாஸ்திரத்தை மொத்தமாக கண்டென்ஸ் பண்ணி சங்கரர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ அடுத்த 2 ஸ்லோகங்கள் 5 and 6, இன்னும் 6 நம்ம பார்க்கல. அதில் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா, ஜென்ரலாக வந்து மனுஷாளுக்கு இருக்கிற அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ராங் ஐடியாஸ் வந்து ஒருத்தரும் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ராங் ஐடியாஸை வந்து நெகேட் பண்ணுறதுக்கு இந்த 2 ஸ்லோகத்தையும் வந்து சங்கரர் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். ஒன்று வந்து ஆர்டினரி மக்களுக்கு இருக்கக்கூடிய தவறான ஐடியா, இன்னொன்று படித்த ஸ்காலர்ஸுக்கு இருக்கக்கூடிய தவறான ஐடியா. நேச்சுரலாக இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன், அதுக்கப்புறம் படித்து கேர்ஃபுல்லாக தப்பாக புரிஞ்சுண்டு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன். 2 டைப்பையுமே வந்து சங்கரர் வந்து ரிமூவ் பண்ணுறார். ஸோ 5வது ஸ்லோகத்தை நம்ம போன கிளாஸில் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். பிராந்தா அப்படிங்கிற, பிராந்தானா கன்ஃபியூஸ்டு பீப்புள் அப்படின்னு அர்த்தம். பிராந்தினா கன்ஃபியூஷன், பிராந்தாகனா கன்ஃபியூஸ்டு பீப்புள், குழப்பவாதிகள். ஆத்ம அனாத்ம அவிவேகம் இருக்கிறவர்கள். ஆர் எப்படி சொல்லலாம்? ஆத்மா அனாத்மா விவேகம் இல்லாதவர்கள், அவளை வந்து பிராந்தா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எது சப்ஜெக்டு எது ஆப்ஜெக்டு அப்படின்னே தெரியாதவாளா அவள் இருக்கா. ஸோ இது வந்து அவிவேகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட்னு தெரியல, டிஃப்ரென்ஸ் தெரியலன்னா அது அவிவேகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அவிவேகத்தினால ஏற்பட்டிருக்கிற அத்தியாசம், அதை தான் பிராந்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கன்ஃபியூஸ்டு பீப்புளில் வந்து 2 விதம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஒன்று வந்து திருவாளர் பொதுஜனம், இன்னொன்று திருவாளர் மெத்த படித்த ஜனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேகம் அகம் இது விதுஹு. ஸோ சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட போய் நீ யார் அப்படின்னு கேட்டோன்னா, ஏன் நம்மக்கிட்டேயே கேட்டோன்னா என்ன சொல்லுவோம்? நான் வந்து இந்த உடம்பு பார்த்தா தெரியலையா, நான் தான் இங்கே நிற்கிறேனே அப்படின்னு
அந்த உடம்பை வச்சு தான் நான் உடம்போடு நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் இல்லையா, அதை தான் ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறோம். இப்போ நான் தான் இந்த உடம்பு அப்படின்னு இந்த ராங் ஐடியாவை பேஸ் பண்ணி என்ன கிடைக்கிறது நம்மளுக்கு, நான் தான் இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு ராங் ஐடியாவை ஃபிக்ஸ் பண்ணிடுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது, ஜென்மா டு ஜென்மா நாம் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நம்ம லைஃப்பில் இருக்கிற மொத்த ஆக்டிவிட்டீஸை எடுத்துட்டோம்னா எதை பேஸ் பண்ணி நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறோம், இந்த தேகத்தை பிரதானமாக வச்சுட்டு தான் நம்மளுடைய லைஃபே வந்து சுழல்றதுன்னு சொல்லலாம் இல்லையா. இதுதான் நான் இதுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், இதுக்காக வந்து அடுத்தவாளோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறேன் இல்லையா. ஸோ தேகம் அப்படின்னு நான் வந்து கன்க்ளூட் பண்ணிட்டதுனால என்னோடய லைஃபோட ஆக்டிவிட்டீஸும் அந்த ஐடியாவை பேஸ் பண்ணியே நடக்கிறது. முதல்ல என்ன பண்ணுவேன், நான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் ஒரு பயோடேட்டாவை நீட்டுவேன் எல்லார்கிட்டையும். என்னன்னு சொல்லுவேன், அதில் இதுதான் என்னுடைய பெயர், இதுதான் நான் பிறந்த தினம், அப்புறம் இந்த பிளேஸில் தான் நான் வந்து பிறந்தேன். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம், ஆப்வியஸாக நம்மளோட பாடியை பேஸ் பண்ணி தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஜெண்டர், பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், அந்த மாதிரி ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கொடுப்போம் நம்ம. அப்போ இது வந்து ஒரு லேமேனோட கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன். இதை வந்து சார்வாக மதம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்னது, பிராணன். பிராணன் தான் அகம் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்குது. கொஞ்சம் அவள் வந்து முன்னேறினவா அப்படின்னு அவளே சொல்லிக்கிறாள். அதாவது தேகம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத அந்த பிராணன் இருக்கிறதுனால தானேப்பா வந்து லைஃபே வந்து ஓடுறது, அதனால் வந்து பிராணன் தான் நான். ஸோ இதில் என்ன தெரியறது, அகம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் ஆகிறது, ஆத்மா. அதனால தான் அவள் சொல்கிறா பிராணன் தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்திரியாணி, சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் இருக்கிறதுனால தானே எல்லாத்தையும் நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. பிராணன் மட்டும் இருந்து சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதே. அதனால் அவள் சொல்கிறா நான் வந்து இந்திரியங்கள் தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறான். இந்திரியாணி அகமிதி விதுஹு அப்படி போட்டுக்கணும் ஒன்றுத்துக்கும். இது எல்லாமே வந்து ஆர்டினரி மக்களுடைய கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வரா யார், பௌத்த மதம். சலாம் புத்திஹி அகமிதி விதுஹு. சலாம் புத்தி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், மாறிண்டே இருக்கக்கூடிய தாட்ஸு. அவளுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஷணிக விஞ்ஞானி அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஷணிக விஞ்ஞானம் அந்த தத்துவத்துடைய பேர். ஸோ க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறக்கூடிய அந்த தாட்ஸ் தான் ஆத்மா அவளை பொறுத்த வரைக்கும். ஸோ யோகாச்சார குரூப் அப்படின்னும் இவளுக்கு பேர் இருக்குது. அப்புறம் இதுலேயே இன்னொரு குரூப் பார்த்தோம். அவள் என்ன சொல்கிறா, சூன்யம் அகம் இதி விதுஹு. ஸோ அந்த அகம் அப்படிங்கிறது வந்து ஸ்லோகத்தில் 2வது லைனில் இருக்கும். நம்ம எடுத்து எல்லாத்தோடையும் நம்ம வந்து போட்டுக்கணும். அவள் இப்படி சொல்கிறா, நான் தான் அது, நான் தான் அது அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஏன் இவள் இப்படியெல்லாம் சொல்கிறா, விதவிதமாக ஏன் இவாளாலெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்ல முடியறது, கரெக்டாக தானே இந்த சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன தேவைப்படுறது, நம்மளுக்கு ஒரு அந்தக்கரணம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது. அப்போ அந்த அந்தக்கரணம் வந்து அந்த விஷயத்தை கிரகிக்கக்கூடிய பாத்திரமாக இருந்தால் தான் கரெக்டாக அந்த விஷயத்தை நம்மளால் கிரகிக்க முடியும் இல்லையா. இப்போ அந்த அந்தக்கரணத்தில் கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனால கரெக்டாக அந்த விஷயத்தை கிரகிக்க முடியாமல் ராங்காக இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சங்கரர் வந்து அந்த அந்தக்கரண டிஃபெக்ட்ஸ் பற்றியும் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார், ஸ்திரீ பாலாந்த ஜடோபமாஸ்த்வஹமிதி. இப்போ இந்த சூன்யவாதி இருக்காள், அந்த சூன்யவாதியோடைய தத்துவத்துக்கு பேர் சூன்யவாதகா, அந்த மாதிரி சொல்கிறவாள் சூன்யவாதி அப்படின்னு சொல்கிறோம். அவள் என்ன சொல்கிறா, இருக்கிறது என்னவா அவளை பொறுத்த வரைக்கும், என்ன இருக்கான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஒன்றுமே இல்லை, எம்டினஸ், அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறா. அதாவது என்ன சொல்கிறான்னா, என்னோடய எசென்ஷியல் நேச்சர் வந்து சூன்யம். நம்மளால் ஒத்துக்க முடியறதா இதை,
ஸோ என்னுடைய எசென்ஷியல் நேச்சர் சூன்யம், இந்த வேர்ல்டோட எசென்ஷியல் நேச்சர் சூன்யம் அப்படின்னு சொல்கிறா. சரி, எதை பேஸ் பண்ணி இவ வந்து சூன்யம் தான் இருக்குன்னு சொல்கிறா? இருக்கு இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறா. அப்படின்னு பார்த்தா டீப் ஸ்லீப் ஸ்டேட்டை வந்து அவள் அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கிறாள். சுஷுப்தி அவஸ்தா, ரொம்ப அந்த சுஷுப்தி அவஸ்தாவை இவாள மாதிரி வந்து அனலைஸே பண்ணியிருக்க முடியாது. அப்படி அனலைஸ் பண்ணி என்ன கன்க்ளூட் பண்ணுறா? ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக தப்பாக கன்க்ளூட் பண்ணியிருக்கா. நான் வந்து டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதுதான் நான் அப்படின்னு அவள் வந்து ராங்காக கன்க்ளூட் பண்ணியிருக்கா. ஸோ சுஷுப்தி அவஸ்தாவில் வேர்ல்டு இருக்காது, நானும் இல்லை, தூங்கும் பொழுது நான் அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை, அதனால் நான் இல்லை, வேர்ல்டும் இல்லை. அப்போ எது அல்டிமேட்டு? எம்டினஸ் தான் அல்டிமேட், ஒன்றுமே இல்லை, அதனால் அதுதான் அல்டிமேட் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு புத்திசம் குரூப், நத்திங்கிசம் அப்படின்னு சொல்லுவா இதை. ஸோ இந்த குரூப் வந்து சூன்யவாதி குரூப். ஸோ இப்போ நம்ம பார்த்த அத்தனை மக்களுக்கும் வந்து எது காமனாக இருக்குது? தேகம் அகம் சொல்கிறவா, பிராணன் அகம் சொல்கிறவா, இந்திரியாணி அகம்னு சொல்கிறவா, இவாக்கிட்டலாம் என்ன காமனாக இருக்குது? இப்போ நம்ம பார்த்தவா கிட்டலாம் கன்ஃபியூஷன் வந்து காமனாக இருக்குது, பிராந்தா டெல்யூஷன் இருக்குது. ஸோ இவா வந்து கன்ஃபியூஸ்டு மட்டும் இல்லை, தப்பான கன்க்ளூஷனும் அது மூலமாக பண்ணி வச்சிருக்கா. இதில் வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவளை திருத்திக்கிறதுக்கு கூட அவள் வந்து சான்ஸே கொடுக்காம நான் தான் கரெக்டு அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கா. திருத்திக்கிறதுக்கே ரெடியாக இல்லை. சரி, தப்பு பண்ணுறதுங்கிறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம், நத்திங் ராங். இன்ஃபேக்ட் மனுஷனுக்கு அந்த ப்ரிவிலேஜ் உண்டு. யாருக்கு தப்பு பண்ணுறதுக்கு ப்ரிவிலேஜ் கிடையாது? பகவானுக்கு தப்பு பண்ணுறதுக்கு ப்ரிவிலேஜ் கிடையாது, மனுஷனுக்கு உண்டு, பண்ணலாம், தப்பு பண்ணலாம். பட் தப்பை திருத்திக்கணும்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருக்கணும்ல, என் காதையாவது கொடுக்கணும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருந்தால் தானே நான் என்ன பண்ணுறது தப்பா இல்லையா அப்படின்னு இன்னொருத்தரால் சொல்ல முடியும். அதுவே வந்து இந்த இடத்துல இல்லை. அதனால சங்கரர் சொல்கிறார், அவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவள் வந்து பிருஷம்வாதினஹா, பயங்கரமாக ஆர்கியூ பண்ணக்கூடியவா, விட்டா அடிச்சிடுவா நம்மளை, அந்த மாதிரி ஃபியர்ஸ்ஃபுல்லாக வந்து ஆர்கியூ பண்ணக்கூடியவர்கள். இப்போ வந்து இந்த நிறைய நம்மளுக்கு தோணும், எவ்வளோ ரிஷி மகான்கள்லாம் இருக்கா, அவள்லாம் வந்து கொஞ்சம் கருணையோடு போய் அவகிட்ட எடுத்து சொன்னால் அவளும் தானே திருந்துவா அப்படின்னா அவள்லாம் அவகிட்டக்கே போக முடியாது, கிட்டக்கே விட மாட்டான் அந்த மாதிரி. அதனால தான் உபனிஷத் சொல்கிறது எப்படி சொல்லியிருக்கு உபனிஷத்து, அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானா, அப்படியே என்ன அறியாமையில் அப்படியே மூழ்கி போன மக்கள், அப்படியே சொல்லுவோம்ல, ஊறி போயிருக்கா இதில் அறியாமையில் அப்படின்னு, அந்த மாதிரியான மக்கள். அண்ட் அவளுடைய அந்த அரகண்ட் ஆட்டிடியூட். இதனால தான் சொல்கிறோம் கிருஷ்ணர் எவ்வளோ வேல்யூஸ் சொல்கிறார். இந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாம் தேவைப்படுறது, அமானித்வம் மதம்பித்வம் சும்மா கிடையாது இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி இவ்வளோ அரகண்ட் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா நாம் என்ன பண்ணுவோம்? சாஸ்திரமே இருக்கிறதே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ஸோ ராங்காக கன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஐ நோ எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிடுவா. அப்புறம் வாட் எவர் ஐ நோ இஸ் கரெக்ட், முடிஞ்சே போச்சு அங்கேயே. ஸ்வயம் தீராகா, அவளே சொல்லிப்பாளாம் அவளை, நான் தான் பண்டிதன் அப்படின்னு. ஸ்வயம் தீராகா பண்டிதம் மன்யமானா, அவள் நினச்சிக்கிறா நான் தான் வந்து கிரேட்டு, என்ன மாதிரி ஒரு ஸ்காலர் வந்து இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு. அதான் நான் ஆம்னிஷியன்ட் அப்படி சொல்லிடுவா. சரி, ஆம்னிஷியன்ட் ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு அப்படின்னா தப்பு தப்பாக எழுதுவா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு முன்னாடி பகவானுடைய கம்பேஷன் கூட ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறார் சங்கரர். பகவான் ரெடியாக தான் இருக்கார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. கம்பேஷனேட் ஒரு பார்ஷியாலிட்டிலாம் பகவானால் வந்து நம்ம நினச்சா கூட பகவானால் வந்து பார்ஷியலாக இருக்கவே முடியாது. அப்போ அந்த கம்பேஷனை கூட
நம்ம டிசர்வ் பண்ணினாதான் அந்த கம்பேஷன் வந்து அப்ளை ஆகும். நம்ம டிசர்வ் பண்ணலைன்னா, இப்போ வந்து வாட்டர் டேங்க்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, குழாவும் இருக்குது. ஆனால் நான் போய் என்ன பண்ணணும்? நான் குழா திறக்க மாட்டேன், ஆனால் தண்ணி வரணும். எப்படி வரும்? ஸோ பகவானுடைய கம்பேஷனால் கூட அவளை ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ நான் எப்போவுமே கரெக்டு அப்படின்னு சொல்கிறவாக்கிட்ட பகவானால் கூட ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு வேளை நான் சொல்கிறது தப்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு செகண்ட் அவள் யோசிச்சா கூட பகவான் ரெடியாக இருக்கார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. டக்குன்னு யாரையாவது கொண்டு போய் விட்டு அவளை திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார். நான் பண்ணுறது தான் ரைட்டுன்னு நினச்சிக்கிறவாளை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனாலமா வைஸ் பீப்புளெலாம் இந்த மாதிரி இவாளோட இந்த வாதம் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து ஜென்ரலாக பண்ணவே மாட்டான். என்ன பண்ணுவா? ஹாய் ஹலோ அதோட ஸ்டாப். சீரியஸாக வந்து பேசி அவளோட டைமை வந்து அவள் வேஸ்ட்டே பண்ணிக்க மாட்டான். ஏன்னா நமக்கு பேசுகிறது காது கொடுத்து கேட்க மாட்டான்னு தெரிஞ்சிடுதுன்னா யாராவது போய் டைம் வேஸ்ட் பண்ணுவோமா? நம்மளே சும்மா நம்ம ஒரு விஷயம் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறோம், அவள் கேட்கலன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக அவளோட பேசுகிறத எப்படியாவது ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்துடுவோம் இல்லையா? அப்போ வைஸ் பீப்புள் ஆப்வியஸாக என்ன பண்ணுவா? வைஸ் பீப்புள் பேசினாலே என்னை பற்றி பேசுவா? நீ சௌக்கியமாக நான் சௌக்கியமாக பேச மாட்டா. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் தான் பேசுகிறதுக்கு அவளுக்கு தெரியும். அப்போ அவள் பேசினா அவள் காது கொடுத்து கேட்க போகிறது இல்லைன்றதுனால அவள் பேசாமலே வந்துடுவா. ஸோ அந்த டிஃபெக்ட்ஸ் அதனால் என்ன ஏன் இப்படி இருக்கா அப்படின்னா அவளுக்கு நிறைய ஆப்ஸ்டிக்கிள்ஸ் வந்து இருக்குது. அந்த அந்தக்கரணத்துக்கு நிறையா ஆப்ஸ்டிக்கிள்ஸ் இருக்குது. ஸ்திரீ பாலா அந்த ஜட உபமா, ஜடோபமா இருக்கு இல்லையா? ஜட உபமா அப்படின்னு பிரிச்சுக்கணும். உபமானா அது மாதிரி, கம்பேரபிள் டு. உபமாங்கிறது 5வது டிஃபெக்ட் இல்லை. ஸோ இந்த 4ம் வந்து புத்தியில் இருக்கிற டிஃபெக்ட்ஸை குறிக்கிறது. அப்போ இந்த டிஃபெக்ட் எல்லாம் இருக்கிற அந்த காரணத்தினால தான் இந்த மிஸ்டேக்கு கமிட் ஆகிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்திரீ, ஸ்திரீனா ஃபீமேல் இல்லை, அதை நல்லா போட்டுக்கணும். ஆனால் யாருடைய இன்டெலெக்ட் வந்து ரொம்ப இமோஷ்னலாக இருக்கோ, இன்டெலெக்டே இமோஷ்னலாக இருந்ததுன்னா, ஸோ மனசு வந்து புத்தியை ஓவர் பவர் பண்ணிடும். அந்த மாதிரி இன்டெலெக்ட் இருக்கிறவாளுக்கு பகவானை எப்படி பார்க்கணுன்னு அவள் ஆசைப்படுவா அப்படின்னு பார்த்தா, என்றைக்குமே பகவான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக தான் அவளால் பார்க்க முடியும். அவளால் விஸ்வரூப தரிசனத்தை கூட என்கரேஜ் பண்ண முடியாது, என்டர்டெயின் பண்ண முடியாது, அவளால் அப்ரிஷியேட்டே பண்ண முடியாது. எப்பயுமே பகவான் வந்து ஒரு பர்சனல் இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கணும், ஆனால் எல்லாம் சூப்பர் பவராக இருக்கணும். அவர் அந்த மாதிரி என்னை காப்பாற்றுற எல்லா கேப்பபிலிட்டிஸும் அவருக்கு இருக்கணும், ஆனால் அவர் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கணும். அப்போ அவள் கிட்ட போய் பகவான் அசப்த ஸ்பரிஷெல்லாம் சொன்னால் நிச்சயமாக அவளால் வந்து ஒத்துக்கவே முடியாது. அவள் என்ன சொல்லுவாள்? அப்படிப்பட்ட பகவானே எனக்கு வேண்டாம் போயான்னு சொல்லி விட்ருவான். நம்மளை வேண்டாம் எனக்கு அப்படின்றவா. இப்போ ஐ வாண்ட் அ பர்சனல் இன்டராக்ஷன். அந்த மாதிரியான மக்கள் அவளுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? கீதா சொல்கிற கண்ணன் அவளுக்கு பிடிக்காது. யாரை பிடிக்கும்? வெண்ணெய் திருடி சாப்பிட்ற கண்ணன் தான் எனக்கு பிடிக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது கண்ணன் வெண்ணெய் திருடி சாப்பிட்டா. நான் வந்து லிட்ரலி ஒரு டிஸ்கோர்ஸில் கேட்டேன், பகவான் ஏன் அவதாரம் பண்ணியிருக்கார்? ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம்? பகவான் எதற்காக பூமியில் அவதாரம் பண்ணுறார்? தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக. அது க்ஷீணமாக போயிடுத்துன்னா அதை மறுபடியும் வந்து ரட்சிக்கிறதுக்காக, அதை காப்பாற்றுறதுக்காக பகவான் வந்து அவதரிப்பார். அதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நான் கேட்டேன், அவள் சொல்கிறா இந்த மாதிரி பகவான் ஏன் தெரியுமா அவதரிச்சிருக்கார், கிருஷ்ணர் ஏன் தெரியுமா அவதரிச்சிருக்கார்? வெண்ணெயை திருடி சாப்பிட்ணுங்கிறதுக்காகவே பகவான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். அதில் சைடு ஜாபாக போனா போகிறது, நான் வெண்ணெய் திருடி சாப்பிட்றது தான் என்னோடய மெயின் ஜாப், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பர்பஸ் ஆஃப் மை அவதாரம் இஸ் ஸ்டீலிங் பட்டர். ஆனால் சைடில் போனால் போகிறது அப்படின்றதுனால தர்மத்தை வந்து அவர் காப்பாற்றுறாராம். ஸோ அப்போ அவளுடைய இன்டெலெக்ட் எப்படி இருக்குது? இதுதான் இந்த ஸ்திரீ இன்டெலெக்ட்னு அர்த்தம். ஸோ இமோஷன்ஸ்னால் அவ்வளோ டெல்யூட் ஆகி இருக்கிற இன்டெலெக்ட். புத்தி வந்து நான் வேலை பண்ணணும், நகருன்னு சொல்கிறது மனசை.
ஆனால் மனசு வந்து நோ நோ நோ, நீ வேலையெல்லாம் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னு மனசு வந்து புத்தியை போட்டு அப்படியே அமைக்கிடுறது. ஸோ ஒரு புத்திக்கு தெரியும்ல எப்படி ஒரு பர்சனல் காட் வந்து அல்டிமேட்டாக இருக்க முடியும். கொஞ்சம் யோசித்தோன்னா நம்மளாலேயே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு 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 இண்டிவிஜுவலாக ஒரு காடை வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம லொக்கேட் பண்ணிட்டோன்னு சொன்னால் எப்படி அவரால் வந்து அல்டிமேட்டாக இருக்க முடியும். கொஞ்சம் யோசிக்க விட்டால் கூட புத்தி நம்மளை வந்து கரெக்ட் டைரக்ஷன் கூட்டின்னு போயிடும். ஆனால் யோசிக்க விடாமல் மனசு என்ன பண்ணிடுறது, போட்டு படுத்திடுறது. ஸோ இந்த பவுண்ட்ரி வந்துடும், ஒரு இடத்துல தான் இருக்கார் அப்படின்னா லொக்கேட்டட் ஆகிடுவார் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அப்புறம் வந்து இப்போ அவதாரம்னு சொன்னால் டைமுக்குள்ளே இருக்காது இல்லையா. அவதாரம் கூட என்ன வந்து போகக்கூடியது, பர்மனெண்ட் கிடையாது அவதாரம். அப்போ பர்மனெண்ட்டாக இருந்தால் ராமர் கிருஷ்ணர் எல்லாம் இப்போ நம்ம கூட இருப்பாளே இல்லையா. ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸுக்குள்ளே அது வந்துடும். இப்போ நிறைய இந்த தர்ஷனங்கள்லாம் இருக்குது. வல்லபாச்சாரிய மதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து யார் அல்டிமேட் ட்ரூத்து அப்படின்னா கிருஷ்ணர் தான் அவளுக்கு வந்து அல்டிமேட் ட்ரூத். சரி, கிருஷ்ணர் அல்டிமேட் ட்ரூத்தாக வச்சுக்கோ, அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். ஆனால் கிருஷ்ணரை வந்து நீ வந்து சைத்தன்யமாக பார்க்குறியா, சைத்தன்யமாக நீ வந்து கிருஷ்ணரை வந்து பார்த்து அவர் தான் அல்டிமேட்டுன்னு சொன்னான்னா அப்சல்யூட்லி ஃபைன். ஆனால் அவள் என்ன சொல்லுவா, நோ நோ நோ, சைத்தன்யங்கிற பிஸ்னஸ்லாம் இங்கே கிடையாது, கிருஷ்ணர் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ப்பா அப்படி பாப்பா. அதனால் அவளுக்கு எது பிடிக்கும், அதரம் மதுரம் வதனம் மதுரம் அப்படியே இருக்கிறது தான் அவளுக்கு வந்து அப்படியே கிருஷ்ணனை பார்த்து கண்ணீர் வடித்து அது என்ன காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி அதுதான் அவளுக்கு பிடிச்சதே. மனசுக்கு எது ரொம்ப பிடிக்கும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்குமா, எப்பயாவது இந்த வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அழுதுன்னு இருக்கிறது பிடிக்குமா, சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்குமா மனசுக்கு. மனசு வந்து எப்பயுமே ஒரு சிம்பத்தி ஒரு இது அதுக்காக ஏங்கிகிட்டே இருக்கும் இல்லையா. எப்பயுமே யாரோடையாவது அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டு நான் ரொம்ப பாவம் இல்லை, அதுதான் அந்த மனசு வந்து எப்பயுமே எதிர்பார்க்கும். அடுத்தவ வந்து நம்மளை ரொம்ப பாவம்னு அக்னாலேஜ் பண்ணணும். நான் பாவம், ஏன் பாவம், நான் எவ்வளோ பண்ணுறேன், உன்னெல்லாம் யார்கிட்ட பேசுகிறோமோ அவளை விட நான் கிரேட்டு அப்படிங்கிறது அவளே சொல்லணும் அப்படின்னு நம்ம மனசு வந்து ஆக்சுவலி எதிர்பார்க்கும். கரெக்டாக. ஸோ அதுக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் அழறது வந்து ரொம்ப பிடிக்கும் மனசுக்கு. அழறதுன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சிம்பத்தியோட அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அந்த மனசுக்கு இருக்கும். ஸோ இவள் என்ன பண்ணுறா அப்படின்னா பகவானை வந்து இவளால் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக மட்டுமே பார்க்க முடியும், அதை தாண்டி அவளால் யோசிக்கக்கூட முடியாது. ஆனால் நம்ம லாஜிக்கல் இன்டெலெக்ட் வந்து கேள்வி கேட்கும். கண்டிப்பாக இவாளுக்கெல்லாம் கூட அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் டெஃபினட்டாக நடந்திருக்கும். எப்படி சொல்கிறேன்லாம் கேட்கும். ஆனால் அந்த காதில் அந்த இது போட்டு கதையெல்லாம் சொல்லுவாளே, மணியை மாட்டின்ட்டுருவா, எதுவும் வேறு எந்த சப்தமும் நான் வந்து எனக்கு கேட்கவே கூடாது, அந்த மாதிரி இவன் என்ன பண்ணிடுவா, யாராவது லாஜிக்கலாக ஏதாவது நம்மளுக்கு சொன்னால் கூட அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு அவள் வந்து டிசைட் பண்ணிடுவான். ஸோ ஓவர் இமோஷ்னலாக இருக்கிற வாளோட இன்டெலெக்டை ஸ்திரீ அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து மேல் பர்சனுக்கு இருந்தாலும் சரி ஃபீமேல் பர்சனுக்கு இருந்தாலும் சரி அந்த இன்டெலெக்டுக்கு பேர் ஸ்திரீ. அதுக்கப்புறம் பாலாகானா இம்மெச்சோர்டு. நம்மளுக்கே தெரியும் மெச்சோர்டு இன்டெலெக்டால் தான் இந்த நாலேஜை வந்து அடைய முடியும் அப்படின்னு தெரியும். அப்படின்னா அவளுக்கு வந்து என்ன இல்லை, கொஞ்சம் இன்னும் சாதனை சதுஷ்டய சம்பத்தி வந்து இன்னும் கொஞ்சம் அவள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். அது இல்லாததுனாலையும் வந்து ராங்காக கன்க்ளூட் பண்ணி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், திதிக்ஷஸ்வ பாரத. அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் வேல்யூ இருக்கணும் நம்மளுக்கு, குவாலிஃபிகேஷன் அது. ஏன்னா நம்ம வந்து கிளாஸ்க்கு வந்துட்டு 2 நாள்லேயே எனக்கு எல்லாம் புரியணும் அப்படின்னு நினச்சின்னு போனாலும் நடக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஸ்ரவணம்னா கன்சிஸ்டன்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் அ லெங்த் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த டைமை அதை நம்ம இன்டெலெக்டுக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ அது கொடுக்காம என்ன பண்ணிடுறா நிறைய பேர், பாதியிலேயே வந்து இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணின்னு போகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ சாதன சதுஷ்டயம் வந்து கொஞ்சம் லேக் ஆச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்தஹானா பிளைண்டுன்னு அர்த்தம்.
இங்கே வந்து பிளைண்ட் இன்டெலெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாஸ்திர பிரமாணத்தை வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற இன்டெலெக்ட். இப்போ சாஸ்திர பிரமாணத்தை யூஸ் பண்ணலைன்னு சொன்னால் அந்த பர்சன் வந்து பார்ஷியலி பிளைண்ட். ஏன்னா நம்மளுக்கு வந்து எது அல்டிமேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா 2 கண்ணு தேவைப்படுறது. ஒன்று வந்து புத்தி சக்ஷுகு, இன்னொன்று சாஸ்திர சக்ஷுகு. இது 2ம் இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த நாலெட்ஜை அடைய முடியும். இப்போ புத்தி இல்லாமல் சாஸ்திரம் மட்டும் இருந்ததுன்னா நோ யூஸ். சாஸ்திரம் இல்லாமல் புத்தி மட்டும் இருந்ததுன்னா அகெயின் நோ யூஸ். ஆனால் எதில் அவள்லாம் கெட்டிக்காராளாக இருப்பா? சாஸ்திரம் இல்லை ஆனால் புத்தி பயங்கர ஷார்ப்பாக வேலை பண்ணுறதுன்னா யார் அவள்லாம்? அவள்லாம் தான் சயின்டிஸ்ட்டு. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் எக்ஸலண்ட் பர்சன்ஸாக அவள் இருப்பா. பயங்கர எவ்வளோ நிறைய பிஹெச்டிஸ் பண்ணியிருப்பா, நிறைய இது பண்ணியிருப்பா. நம்மளை பொறுத்த வரைக்கும் நோ யூஸ் அதெல்லாம். ஸோ மெட்டீரியல் நாலேஜ் வந்து அவளுக்கு இருக்கும், சயின்டிஸ்டாக இருப்பா. ஆனால் அப்பௌருஷேய விஷயா அது வேணும்னா எங்கே வந்தாகணும்? சாஸ்திரத்துக்கிட்ட தான் நாம் வரணும். சாஸ்திரம்தான் அதுக்கு பிரமாணம். அப்போ நம்மளுடைய ஆர்டினரி புத்தி மட்டும் பத்தாது, கூடவே நீ சாஸ்திரத்தோடைய ஹெல்ப்பையும் எடுத்துக்கணும். இப்போ வந்து மைக்ரோப்ஸ் பார்க்கணுன்னா என்ன நான் யூஸ் பண்ணி ஆகணும்? மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணினா தான் மைக்ரோப்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியும். நான் மைக்ரோஸ்கோப்பும் யூஸ் பண்ணிட்டேன், ஆனாலும் என்னால் மைக்ரோப்ஸ் பார்க்க முடியலன்னா கண்ணில் எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். அதனால் 2மே நம்மளுக்கு தேவை இல்லையா? நம்மளோட இன்டெலெக்டும் தேவை, சாஸ்திரமும் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ 2ம் வேணும், அப்போ தான் இந்த அறிவு வந்து நம்மளுக்கு ஏற்படும். சரி, என் கண்ணையே நான் பார்க்கணுன்னா கண்ணாடி நம்மளுக்கு தேவை. 2த்தில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் கூட வேலைக்காகாது. ஸோ இந்த மக்கள் எப்படிப்பட்டவா? அந்தஹா சாஸ்திர பிரமாணத்தை அக்செப்ட் பண்ணிக்காதவா. அவள் யூஸ் பண்ணுற கண் என்ன? பின்ன அவள் கண்ணை யூஸ் பண்ணுவா ஆப்வியஸாக. என்ன யூஸ் பண்ணுறா அப்படின்னா லாஜிக், அனுமானம். ஸோ சாஸ்திர ஐய மிஸ் பண்ணுறவா. என்னெல்லாம் பார்த்தோம்? ஸ்திரீஹி, பாலா, அந்த. 4வது வந்து ஜட. ஜட அப்படிங்கிறது வந்து ஒரு ரிட்டார்டட் இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பாவம், அவளுக்கு வந்து பூர்வ ஜென்ம பிரதிபந்தத்தினால அந்த இன்டெலெக்ட் வந்து டெவலப் ஆகாமல் இருக்கும். ரிட்டார்டட் பர்சன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம, அவளுடைய இன்டெலெக்ட் அது. அவளும் மனுஷா தானே. இப்போ மனுஷனாக பிறந்தா நம்மளுக்கு வந்து மோட்சம் அடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்கும் டெஃபினட்டாக அது இருக்கணும் இல்லையா? ஆனால் அந்த இன்டெலெக்ட் வந்து டெவலப் ஆகாததுனால, இந்த ரிட்டார்டடாக இருக்கிறதுனால பாவம் அவளுக்கு இந்த சான்ஸு இல்லை. ஸோ இதெல்லாம் தான் டிஃபெக்ட்ஸு. ஸோ எல்லாருமே வந்து வாதம் பண்ணுறவா, அகம் தேகமிதி அப்படின்னு வாதாடுறவா. இப்போ சங்கரர் வந்து தன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறார். எப்படியோ நான் வந்து இந்த சீ ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து நான் தப்பிச்சிட்டேன், நான் வந்து எஸ்கேப் ஆயிட்டேன். இந்த 4 டிஃபெக்ட்ஸும் இல்லாத ஒரு இன்டெலெக்டை பகவான் எனக்கு கொடுத்துருக்கான். இப்போ பிரம்மனை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சூக்ஷ்மமான புத்தியை பகவான் வந்து கொடுத்துருக்கான். அப்புறம் வேதாந்த சாஸ்திரத்து மேலே ஸ்ரத்தா இருக்கிற இன்டெலெக்டை எனக்கு வந்து பகவான் கொடுத்துருக்கான். அதனால நான் வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ்லேருந்தெல்லாம் தப்பிச்சுட்டேன். அப்போ டெஃபினட்டாக வந்து நான் பகவானுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், சாஸ்திரத்துக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்போ சாஸ்திரம் மட்டும் எனக்கு எப்படி கிடச்சிது? இப்போ சாஸ்திரமே வந்து பேசித்தா என்கிட்ட அப்படின்னா, சாஸ்திரமே எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோட டீச்சர், என்னோட குரு. இப்போ இன்ஃபேக்ட் சாஸ்திரங்கிறத பிரமாணமாக ஆக்கினதே யார்? குரு தான் இல்லையா? அப்போ குரு இல்லை அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் எப்படி இருக்கும்? இன்னொரு புக்கு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. எப்படி வேறு ஒரு புக்கு படித்து ஒரு அறிவு அடையிறோமோ அதே மாதிரி சாஸ்திரமும் ஒரு புக்காக வச்சுட்டு நம்ம வந்து அப்போ எப்படி ஆகிடும்? ஒரு நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஷியல் இதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். புக் நாலேஜ் இப்போ கிடச்சிடும்,
லேட்டர் ஸ்டேஜில் நான் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுப்பேன், பிரம்மனை நான் இன்னொரு நாள் ரியலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போது குரு மட்டும் வந்து சாஸ்திரத்தை பிரமாணமாக ஆக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நிறைய தப்புகள் நடக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து நான் சாஸ்திரம் படிச்சிருக்கேன் ஆனால் நான் இன்னும் பிரம்மனை ரியலைஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆகிறது? அவள் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கலை, அவள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. இப்போ சாஸ்திரம் தான் பிரமாணம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அவள். ஸோ நம்ம வந்து புக் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டோன்னா உன்னை பற்றி படித்து இப்போ தெரிஞ்சுப்பேன், அதுக்கப்புறம் வந்து அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதாவது நேரடியாக நான் அதுக்கப்புறமா அதை அனுபவிப்பேன். இப்போ அனாத்மா விஷயத்தில் வந்து இந்த டிவிஷன் ஆனது இருக்குது. எஸ், வி அக்ரி. ஒன்று பற்றி இப்போ நான் தெரிஞ்சுப்பேன், அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சோ இல்லை ஆஃப்டர் சம் டைம் நான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும். ஆனால் சாஸ்திர நாலேஜ் எப்படி? நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு என்டிட்டியே இல்லை, கரெக்டாக? அப்போ ஐ எம் எவர் எக்ஸ்பீரியன்சர். அப்போ செப்பரேட்டாக என்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே ராங் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான். அதனால குரு பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ சங்கரர் சொல்கிறார், இந்த சாஸ்திரத்துக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், அதை விட என்னோட குருவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா குரு வந்து தன்னோட டீச்சிங் மூலியமாக இந்த விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். எல்லா விதமான கன்ஃபியூஷன்ஸையும் குரு வந்து நீக்கியிருக்கார். அப்படிப்பட்ட குருக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிஷ்யன் வந்து குருவுக்கு ஒரு டைட்டிலை கொடுக்குறான். பெரிய டைட்டில், வெரி பிக் டைட்டில். மாயாசக்தி விலாச கல்பித மகாவியாமோக சம்ஹாரி. இதுதான் குருவுக்கு கொடுக்குற டைட்டில். மாயா சக்தி விலாச கல்பித மகாவியாமோக சம்ஹாரி அப்படிங்கிறது ஒரே ஒரு வேர்டு. அப்படி நம்ம என்ன பண்ணணும், இப்போ பிரித்து பார்க்கணும். அதை சம்ஹாரி அப்படின்னா சம்ஹாரம் பண்ணுறது, டிஸ்ட்ராய். இப்போ சம்ஹாரின்னா டிஸ்ட்ராயர். சம்ஹாரம் யார் பண்ணுறாளோ அவள் சம்ஹாரி. எதை டிஸ்ட்ராய் பண்ணுறார்? வியாமோக. வியாமோகன கன்ஃபியூஷன் அப்படின்னு அர்த்தம், டெலியூஷன், பிராந்தி. சரி, எதில் கன்ஃபியூஷன்? நான் யார் அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன். செல்ஃப் டெலியூஷன் தான் வியாமோக. இப்போ நான் யார் அப்படின்னு தெரிஞ்சிக்காமலேயே நிறையா பேரோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, கரெக்டாக? நம்மளுக்கு தெரிஞ்சே நிறைய பேரோட வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடுது. இப்போ நான் யாருன்னு தெரியாமலேயே நான் வந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணி எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அப்புறம் வந்து குழந்தையாக இருக்கும்போதே வெஜிடபிள்ஸ் நேம், ஃப்ரூட்ஸ் நேம் எல்லாம் அந்த 2 வயசுக்குள்ளே அதுக்கு சொல்லி கொடுத்து அதை இன்னொருத்தர்கிட்ட வந்து அதை சொல்லி காமிக்க வச்சு டேபிள்ஸ், நம்பர்ஸ், லேக்ஸ், தௌசண்ட்ஸ், க்ரோர்ஸ் ஏன்னா செக்கில் எழுதணுமே. அதுக்கு தானே இந்த நம்பர் சிஸ்டமில் ரைட் இன் வேர்ட்ஸ், அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம் செக்கில் எழுதுறதுக்கு. இப்போ அது கூட இனிமேல் யூஸ் ஆகாது, எல்லாமே ஆன்லைன், டிஜிட்டல். எவ்வளோ ஜீரோஸ் போடணுன்னு மட்டும் யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் தெரிஞ்சுட்டா போகிறோம், பிளேஸ் வேல்யூ தெரிஞ்சுட்டா போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப் ஃபுல்லாக ஆரம்பித்து யாருன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் வந்து முயற்சி கூட பண்ணுறதில்ல. கஸ்துவம் கோஹம் குத ஆயாத காமே ஜனனி கோமே தாத்த, எங்கே கேட்டிருக்கோம் இதை? நீ யார், நான் யார், என்னோட அம்மா யார், என்னோட அப்பா யார், நான் எங்கேருந்து வந்தேன், நீ எங்கேருந்து வந்த, என்னைக்காவது யாரையாவது பார்த்து இந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்கோமா? சங்கரர் சொல்கிற உன் லைஃபே நீ அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கணும். நீ கொஞ்சம் உனக்கு பேச வந்த உடனே கொஞ்சம் வந்து உன்னால் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த உடனே நீ என்ன கேட்டிருக்கணும்? நான் யாருன்னு கேட்டிருக்கணும். சரி, கேட்டியா? கேட்கல. என்ன பண்ணிகிட்டு இருந்த? பாலஸ்தாவது கிரீட்டா சக்தா, ஒழிஞ்சு போகிறது. சின்ன வயசில் விளையாடுறதுக்கு தோணும், ஜாலியாக விளையாடு, ஃபைன், அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறமாவது கேட்டியா? அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்த? தருணஸ்தாவது தருணீ சக்தக, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த வேலையை தான் நாம் பார்த்துட்டு இருந்தோம்.
சரி அதுக்கப்புறமாவது சரி கண்ணாடி முன்னாடி நிற்கிறது நம்மளுக்கே போர் அடித்து போய் அதுக்கப்புறமாவது நான் யார் அப்படின்னு கேட்டியா? அப்போ என்ன பண்ணிட்டு இருந்த? விருத்தஸ்தாவது சிந்தாசக்தா. சரி அப்போ தான் உனக்கு வந்து சும்மா தானே ஃப்ரீயாக தானே உட்காந்துட்டுருக்கேன், அதனால தான் நான் கவலைப்படுறேன் ஜி அப்படின்னு சொல்கிறான். சும்மா இருக்கிறதுனால நான் கவலைப்படுறேன். நான் யாருன்னெலாம் அனலைஸ் பண்ணுவேனா அந்த நேரத்தில்? ஸோ என்ன சொல்கிறோம்? டைமே இல்லை, நோ டைம். எதுக்கு டைம் இல்லை? நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கே எனக்கு டைம் இல்லை. அப்போ நான் கேள்வி கேட்கணும், நான் யாருன்னு உட்காந்து படிக்கணும் இல்லையா? தேர் இஸ் நோ டைம். ஸோ மகா வியாமோக, பெரிய செல்ஃப் டெல்யூஷன் இது, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி குழப்பமா இது மகா வியாமோக. ஏன்னா இது எப்போ ஆரம்பிச்சதுன்னே தெரியலையே இந்த குழப்பம். இப்போது வாழ்க்கையில் வந்து பாக்கி ஏதாவது ஒரு குழப்பம் வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து சால்வ் ஆகிடும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நடுவில் வந்தது, அதனால் அது அப்படியே எப்படி வந்ததோ அதே மாதிரி போயிடும். ஆனால் இந்த குழப்பத்தோடு தானே பிறக்கிறோம். சரி எப்போ வந்தது இந்த குழப்பம்? அனாதி அனந்த காலமாக அது இருந்துகிட்டே இருக்குது. அந்த செல்ஃப் டெல்யூஷன் ஒவ்வொரு ஜென்மாலையும் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அப்போ டைம் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன் எவ்வளோ பெருசு, ரொம்ப பெருசு, இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு பெருசு. ஸ்பேஸ் வைஸும் பெருசு. ஏன்? யூனிவர்சல் இந்த கன்ஃபியூஷன் இல்லையா? எல்லாருக்குமே வந்து இந்த கன்ஃபியூஷன் ஆனது இருக்குது. இப்போ மகா வியாமோக, அந்த டெல்யூஷனை என்னோட குரு அழிச்சுட்டார், சம்ஹாரம் பண்ணிட்டார். சரி இந்த கன்ஃபியூஷன் எப்படி வந்தது? கல்பித்தம், உருவாக்கப்பட்டது. எதனால்? விலாச, விலாசன விளையாட்டு, மாயா சக்தி விலாச, மாயா சக்தியோட விளையாட்டுனால. இப்போ விலாச அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. விலாசன்னு சொன்னால் பார்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தெரியும் மாயா சக்திக்கே 2 சக்தி இருக்குது. என்னது? ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. இந்த ஆவரண சக்தி தான் நம்மளுடைய இக்னோரன்ஸுக்கு காரணமாக இருக்குது, அறியாமைக்கு காரணமாக இருக்குது. விக்ஷேப சக்தி கன்ஃபியூஷனுக்கு காரணமாக இருக்குது. இப்போ கன்ஃபியூஷன் எதனால் ஏற்பட்டிருக்குன்னா விக்ஷேப சக்தினால். இப்போ வந்து ஒரு கயரை வந்து பாம்பு அப்படின்னு கன்க்ளூட் பண்ணும் பொழுது கயரை வந்து என்ன பண்ணுறது? ஆவரண சக்தி கயரை கவர் பண்ணுறது. அது பாம்பாக இருக்குமோ வேறு ஏதாவதா இருக்குமோ, கயரை தவிர பாக்கி எதெல்லாமோடவோ நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம்ல, அதை அந்த ராங் அறிவு, அந்த டெல்யூஷன் இருக்குல்ல, அது எதனால? விக்ஷேப சக்தினால. ரோப்பை மறைக்கிறது ஆவரண சக்தி, பாம்பா தெரியறது விக்ஷேப சக்தினால. இப்போ மகா வியாமோக வந்து விக்ஷேப சக்தி ஆஃப் மாயா. அதுதான் வந்து என்ன பண்ணுறதுன்னா இந்த நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் அல்லாத டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எது கொடுக்கறதுனா விக்ஷேப சக்தி ஆஃப் மாயா. அதுதான் க்ரியேட் பண்ணுறது, தப்பான அர்த்தங்களை அது வந்து க்ரியேட் பண்ணுறது. அந்த டெல்யூஷனை குரு வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறார். ஸோ எப்படி இந்த குரு வந்து இந்த டெல்யூஷனை டிஸ்ட்ராய் பண்ணுறார்? குருவால் டைரெக்டாக டெல்யூஷனை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. இப்போ எந்த ஒரு எரரையுமே நம்மளால் வந்து டைரெக்டாக அழிக்க முடியாது. ஏன்னா எரர் எதனால் ஏற்பட்டது? இக்னோரன்ஸ்னால ஏற்பட்டது, அஜ்ஞானத்தினால ஏற்பட்டது. அப்போ அஜ்ஞானத்தை அழிச்சா, ரூட்டை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சிம்டம்ஸும் வந்து அது கூட போயிடும் இல்லையா? அப்போ அஜ்ஞானத்தை வந்து நாம் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூடவே இந்த மோகம், இந்த டெல்யூஷன்ஸ் இருக்கே அதெல்லாம் போயிடும். அதனால தான் தூங்கும்போது நம்மளோட வந்து டெல்யூஷன்ஸ் எல்லாம் போய்டுறது. தூங்கும்போது கன்ஃபியூஸ்டெல்லாம் இருக்குமா? நம்மளுக்கு ஏதாவது குழப்பம்லாம் இருக்குமா? நான் யாருங்கிற இதெல்லாம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. தூங்கும்போது நம்மளுக்கு டெல்யூஷன்ஸ் இருக்காது.
நான் பாடி அப்படின்லாம் நான் சொல்கிறதில்ல தூங்கும்போது, நான் மைண்ட் அப்படின்னும் நான் வந்து சொல்கிறதில்ல. இப்போ தூங்கும்போது என்ன சொல்லுவா, அதனால தான் மோட்சம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாள். மோட்சம் மாதிரி தான், ஆனால் தூங்குறது மோட்சம் இல்லை. ஏன்? ஏன்னா சிம்டம்ஸ் தான் டெம்பரரியாக அந்த நேரத்தில் ரிமூவ் பண்ணப்படுறது. இக்னோரன்ஸ் அப்படிங்கிற ரூட்டு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்க வேணால் தூக்கம் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா என்ன பண்ணிடலாம், போய் படுத்துட்டு தூங்கிடலாம். ஆனால் ஆக்சுவல் கியூர் வந்து நம்மளுக்கு ஸ்லீப் மூலமாக கிடைக்காது. அப்போ செல்ஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற டிசீஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்லி செல்ஃப் நாலேஜ் தான் ஒரே வழி. ஸோ வேதாந்த ஸ்ரவணம் தான் ஒரே வழி. சமாதி ஸ்டேட்லாம் கூட வந்து சிம்டமேட்டிக் க்யூர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து இந்த யோகா எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவாள்லாம் என்ன பண்ணுவான்னா சமாதி ஸ்டேட்டுக்கு போயிடுவாள். சமாதி ஸ்டேட்டுக்கு போனால் என்னென்னா இப்போ தூங்குற மாதிரி இருக்கும். தூங்கும் பொழுது என்ன இதை என்ஜாய் பண்ணுறோமோ அதை வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். அவளுக்கான என்ன ப்ராப்ளம் ஆகிடும்னா, சமாதியை விட்டு வெளியில் வந்தா அப்படின்னு சொன்னால் சொல்லுவாள் 1000 தேள் கொட்டுற மாதிரி அப்படி அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா. அதனால் அவள் சமாதி ஸ்டேட்லேயே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாளாம். இப்போ வந்து ஏசிலேயே பழகின வாழ்க்கை ஏசி இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டா அப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ சமாதிலேருந்து வெளியில் வந்தால் ப்ராப்ளம்ஸ் தெரியும். அதனால் வேதாந்தம் சொல்கிறது நீ சமாதி ஸ்டேட்டுக்கெலாம் எய்மே பண்ணாத அப்படின்னு சொல்கிறது. அவசியமே இல்லை, சாஸ்திரத்தை ஒழுங்காக படி அப்படின்னு சொல்கிறது. சிம்டம்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு பதிலாக பர்மனெண்ட் க்யூருக்கு நீ வந்து வழி பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்படி செல்ஃப் நாலேஜ் மூலமாக இக்னோரன்ஸை ரிமூவ் பண்ணுற குருவுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகமானது முடியறது. அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 6, பேஜ் நம்பர் 8. ராஹுக்ரஸ்த திவாகரேந்திரு சத்ருஷஹ மாயா சமாச்சாதனாத் சன்மாத்ர கரணோபசம்ஹரணதோ யோ பூத் சுஷுப்தः புமான் प्रागस्वाप्समिति प्रबोधसमये यः प्रत्यभिज्ञायते तस्मै श्रीगुरुमूर्तये नम इदम्. श्री दक्षिणामूर्तये. போன ஸ்லோகத்தில் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் சொல்லப்பட்டது. தேகாத்மவாதா, பிராணாத்மவாதா, இந்திரியாத்மவாதா, புத்தியாத்மவாதா, சூன்யாத்மவாதா, இந்த 5 தியரிஸும் வந்து பார்த்தோம். இதெல்லாம் அஜ்ஞானத்தினால ஏற்படுற குழப்பங்கள். இப்போ சங்கரர் வந்து இது எதையுமே வந்து இந்த இடத்துல ரெஃப்யூட் பண்ணல. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு அப்படின்லாம் வந்து ஆர்கியூ பண்ணி ரெஃப்யூட் பண்ணவே இல்லை. என்ன பண்ணியிருக்காருன்னா, என்ன விதமான கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு லிஸ்ட்டு போட்டு காமிச்சிருக்காரு. ஒருவேளை நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒருவேளை நான் இதாக இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு என்றைக்காவது டவுட் வந்ததுன்னா இதை கேட்டோன்னா நீ அது கிடையாது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக லிஸ்ட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து அனர்த்தவாதங்கள்லேருந்து என்னை காப்பாற்றினதுக்கு குருவுக்கு நமஸ்காரமும் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த வாதங்களில் வந்து ஆக்சுவலாக என்ன தப்பு அப்படிங்கிறத பற்றிலாம் சங்கரர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது வந்து வெறும்ன வேதாந்தத்தோட எசன்ஸை சொல்கிற ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோம். சங்கேப ஸ்தோத்திரம் சுருக்கமாக பண்ணப்பட்டிருக்கு. மொத்த வேதாந்த விஷயத்தையும் வந்து ஒரு 10 ஸ்லோகத்துக்குள்ளே அடக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து அது கண்டென்ஸ் பண்ணினா தான் பண்ண முடியும்.
ஸோ இதில் வந்து பூர்வ பக்ஷ கண்டனம் அப்படிங்கிறது இல்லை. பூர்வ பக்ஷ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, யார் வந்து வேதாந்தத்துக்கு விரோதமாக கருத்துக்களை முன்வைக்கிறார்களோ அவளை வந்து பூர்வ பக்ஷ அப்படின்னு சொல்லுவோம். வேதாந்தம் லாஜிக்கல் கிடையாது அப்படின்னு சொல்கிறவாளை பூர்வ பக்ஷ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம சில டெக்ஸ்டெலாம் படிக்கும் பொழுது ஏன் இப்படி இந்த வார்த்தைக்கு ஏன் இந்த அர்த்தம் தான் எடுத்துக்கணும், ஏன் அந்த அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ஆத்தரே வந்து சம்டைம்ஸ் கேள்வியை கேட்டு அதுக்கு ஆத்தரே வந்து ஆன்சரும் பண்ணியிருப்பார். இப்போ விவேக சூடாமணிலாம் எடுத்துட்டோன்னா பூர்வபக்ஷ கேள்வி கேட்குற மாதிரி கேட்டு அதுக்கு ஆன்சர் ஆனதும் வந்து நம்மளுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து அந்த ஸ்டைலில் இந்த டெக்ஸ்ட்டை வந்து சங்கரர் பண்ணியிருக்காரா அப்படின்னா அந்த ஸ்டைலில் இந்த டெக்ஸ்ட்டை சங்கரர் பண்ணலை. இது வந்து நம்ம பார்த்தோம் ஸ்ரவண கிரந்தம் ஆர் நிதித்தியாசனத்துக்கு இதை நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இது வந்து மனன கிரந்தம் இல்லை. மனன கிரந்தத்தில் தான் நம்ம எதில் ஃபோக்கஸ் போடுவோம் அப்படின்னா பாக்கி சிஸ்டம்மை எப்படி ரெஃப்யூட் பண்ணுறது. யாராவது என்கிட்ட வந்து பேசினான்னா நான் எப்படி அவளை வந்து ரெஃப்யூட் பண்ணுறது, அவள் என்ன சொல்லுவா, அதுக்கு நான் வந்து என்ன கவுண்டர் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அந்த சிஸ்டமில் இருக்கிற விஷயத்தில் கன்விக்ஷனும் நம்மளுக்கு ஏற்படணும். பாக்கி சிஸ்டமில் என்ன ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து தெரியணும் இல்லையா. அப்போ அதுக்கு வந்து மனன கிரந்தம் வந்து அதனால தான் நாம் வந்து படிப்போம். ஆனால் அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், ஸ்ரவணம் முதல்ல நன்னா பண்ணணும். முதல்ல இந்த டீச்சிங்கை ஃபஸ்ட்டு நன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எப்பயுமே எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இது இருக்கட்டும் வெயிட் பண்ணுங்க அவள் என்ன சொல்கிறா, அது வந்து இப்போ போவே கூடாது. என்ன பண்ணணும், இதில் ஏதோ இருக்குல்ல அதை வந்து முதல்ல நன்னா நாம் படிக்கணும். மற்ற சிஸ்டம்ஸோட மிஸ்டேக்கை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் மனனம். அப்போ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் வந்து ஒரு ஸ்ரவணப்பிரதான கிரந்தம்னு சொல்லலாம். ஸ்ரவண மனனம் முடித்தவாளுக்கு நிதித்தியாசனத்துக்காகவும் இந்த ஸ்லோகங்களை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால் டீட்டெயில்டாக ரெஃப்யூட் பண்ணுற மாதிரி ஸ்லோகங்கள் இந்த கிரந்தத்தில் இல்லை. ஆனால் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணின சுரேஸ்வராச்சாரியார் வந்து மானசோலாசா பார்த்தோம்ல, சொன்னேன்ல, அதில் வந்து இந்த 10 ஸ்லோகத்துக்கு நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். அதில் அவர் டீட்டெயில்டாக இந்த ஒரு வாதியையும் வாதத்துக்கு இழுத்து இது எப்படி தப்பு இது எப்படி தப்பு அப்படின்றத அவர் வந்து அங்கே சொல்கிறார். பட் சங்கரர் வந்து அந்த மெத்தடை இங்கே ஃபாலோ பண்ணலை. ஆனால் இன்னொரு ஷார்ட்கட் மெத்தடை வந்து சங்கரர் இங்கே ஃபாலோ பண்ணுறார். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரதம மல்ல நியாய அப்படின்னு பேர். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸிங் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒலிம்பிக்ஸ்லலாம் அந்த இதெல்லாம் நடந்ததில்ல, இப்போ பாக்ஸிங் சாம்பியனாக நான் ஆகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும். ரைட், எனக்கு பாக்ஸிங்லாம் ரொம்ப நல்லா தெரியும், நல்லா ட்ரைனிங்லாம் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ நான் தான் வேர்ல்டு நம்பர் 1 ஆகணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்கே மஞ்சக்குடியில் இருக்கேன். இப்போ மஞ்சக்குடியில் ஒரு தெருவாக போய் கமான் யாருக்கெல்லாம் பாக்ஸிங் தெரியும் வாங்கோ என்னோட சண்டை போடுங்கோ அப்படின்னு தெருவாக போய் கேட்டு, அப்புறம் மஞ்சக்குடி கிராமத்தை முடித்து 6ல் எவ்வளோ கிராமங்கள் இருக்குது அத்தனை கிராமங்கள்லேயும் போய் ஒரு ஸ்ட்ரீட்டாக போய் கேட்டுட்டு இருந்தால் வேலைக்காகாது. என்றைக்கு எனக்கு வயசாகிடும் இல்லையா, பாக்ஸிங் பண்ணுற சக்தியே நம்மளுக்கு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் தான் வேர்ல்டு நம்பர் 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், யார் ஆல்ரெடி வேர்ல்டு நம்பர் 1 இருக்காளோ அவளை நான் ஜெயிச்சிட்டேன், அவளை சேலஞ்ச் பண்ணி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து வேர்ல்டு நம்பர் 1. இப்போ எனக்கு வேர்ல்டு நம்பர் 1 யாருன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், கூகுள் பண்ணி தெரிஞ்சுப்பேன் இல்லையா. அப்போ சங்கரரோட பீரியடில் இந்த வாதீஸ்லாம் இருந்தால இதில் வந்து யார் நம்பர் 1 இருந்தா அப்படின்னு பார்த்தோன்னா சூன்யவாதி. அப்போது வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற வேர்ல்டு நம்பர் 1 பாக்ஸிங் சாம்பியன் எப்படி வேர்ல்டு நம்பர் 1 இருந்திருப்பான், மற்றவாளெல்லாம் வீழ்த்தினால தான் இன்றைக்கி அவன் வந்து வேர்ல்டு நம்பர் 1 இல்லையா. அப்போ இந்த சூன்யவாதி என்ன பண்ணி வச்சுருக்கான்னா ஆல்ரெடி பாக்கி வாதிஸ் எல்லாம் அவன் வீழ்த்திட்டான். அவன் தான் அந்த நேரத்தில் வந்து டாப் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கான் ட்ராஃபியோட. நான் தான் வேர்ல்டு நம்பர் 1 அப்படின்னு அவன் நின்றுட்டுருக்கான். ஏன்னா அவன் ஆர்கியூ பண்ணி நம்மளுக்காக அவனே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணினா போகிறோம்,
சூன்யவாதி நீ தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணினா பாக்கி எல்லாம் ஆல்ரெடி அவன் டிஸ்மிஸ் பண்ணிட்டான்ல, தேர்ஃபோர் பாக்கி எல்லா வாதங்களும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ டிஸ்மிஸ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம சூன்யவாதியை நாக் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 6வது ஸ்லோகம் சூன்யவாதியை நாக் அவுட் பண்ணுற ஸ்லோகம், நெகேட் பண்ணுற ஸ்லோகம். அதாவது சூன்யம் அதுதான் அல்டிமேட் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறவாளை இப்போ நாம் நெகேட் பண்ணணும். அவன் என்ன சொல்கிறா, இந்த உலகத்தோட உண்மை சூன்யம், எம்டினஸ். என்னோட உண்மை சூன்யம், எம்டினஸ். ஹூ am I am empty. அதுதான் அவளுடைய வாதம். பஞ்சதசி அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்குது, வித்யாரண்யரோட ஒரு ஒர்க்கு. அதில் வந்து அவர் வந்து ஒரு காமெடியாக ஒரு லைன் சொல்கிறார் வித்யாரண்யர். என்னென்னா, சூன்யவாதி உன்னை நான் நெகேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா நீ தான் நானே இல்லைன்னு சொல்லிட்டியே, நான் வேறு எதுக்கு உனக்கு புதுசாக ஸ்லோகம் போட்டு உன்னை நெகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பூர்வபக்ஷியே அபாவ, பூர்வபக்ஷியே இல்லை, யாரை போய் ரெஃப்யூட் பண்ணுறது? இப்போ நான் எம்டி, நான் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சூன்யவாதிக்கு டெஃபினட்டாக ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? அதுவும் அவள்லாம் வந்து மெத்தப்படித்த ஸ்காலர்ஸ், எதுவும் பேஸ் இல்லாமல் சொல்ல மாட்டா. இப்போ எதை பேஸ் பண்ணி அவள் அதை சொல்கிறா அப்படின்னா டீப் ஸ்லீப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஏன்னா டீப் ஸ்லீப்பில் நாம் எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. அந்த திரிபுட்டி அதை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதில்லை. என்னது திரிபுட்டி? கர்த்தா, கரணம், கர்ம, எப்படி வேணாலும் நம்ம வந்து அந்த திரிபுட்டியை இப்போ சொல்லலாம். ஞாதா, ஞானம், ஞேய. ஸோ இதெல்லாம் இருக்காது அந்த சுஷுப்தி அவஸ்தாவில். சப்ஜெக்டு, ஆப்ஜெக்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்டு இது வந்து இல்லை. அந்த டிவிஷன் ஆனது சுஷுப்தி அவஸ்தாவில் இல்லை. அப்போ வேர்ல்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படலை, தேர்ஃபோர் ஆப்ஜெக்டு இல்லை. கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட்டு, வேர்ல்டை பார்க்கறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய கரணங்கள் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணப்படலை, தேர்ஃபோர் கரணம் இல்லை. ஏன்னா மைண்டு வந்து ஆக்டிவாக இருந்திருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த இமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து இருந்திருக்கும். சரி, புத்தியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா சுஷுப்தியில்? நோ நாலேஜ். தூங்கும்போது மெமரி கூட கிடையாது, கரெக்டாக? மெமரி எப்போ ஆக்டிவாக இருக்கும்? விழிப்பு நிலையிலையும் ஆக்டிவாக இருக்கும், கனவுலையும் வந்து மெமரி வந்து இருக்கும். ஆனால் தூக்கத்தில் மெமரியும் இருக்காது. மன, புத்தி, சித்தம் மூணுமே அவுட்டு. இன்னொன்று என்னது, எதை விட்டுருக்கோம்? அகங்காரா, அந்த இண்டிவிஜுவல் ஐ தாட், அதையும் நாம் சுஷுப்தி அவஸ்தாவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. நம்ம வந்து நான் தூங்கின்னு இருக்கேன் இப்போது அப்படின்னு தூங்கும்போது சொல்லுவோமா? அப்போ நம்ம தூங்கலைன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நான் தூங்கின்னு இருக்கேன் அப்படின்னு நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. ஐ ஆம் ஸ்லீப்பிங்னு சொல்ல மாட்டோம். எப்போ சொல்லுவோம்? ஐ ஸ்லெப்ட், நான் தூங்கினேன் அப்படின்னு தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். அப்போ அந்த நான் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸும் வந்து தூங்கும் பொழுது இல்லை. வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அனாத்மா எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அதனால் சூன்யவாதி சொல்கிறான் ஒன்றுமே இல்லை. இல்லைல்ல, எதுவுமே இல்லை தானே. இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் அதிஷ்டானம் அப்படின்னு சொல்கிறான். எம்டினஸ் தான் அதிஷ்டானம். எம்டினஸ்லேருந்து இந்த திரிபுட்டி உற்பத்தி ஆகிறது அப்படின்னு அவன் சொல்கிறான். இதுதான் சூன்யவாதியோடைய வாதம். இப்போ சங்கரர் வந்து சுஷுப்தி அவஸ்தா எம்டினஸ் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி ப்ரூவ் பண்ணுறார் அப்படின்னு பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.